கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. பெட்லயும் ஆளை காணோம். எங்க போனாரு? ஏங்க எங்க எங்க இருக்கீங்க? ஒருவேளை இறங்கி கீழே போயிட்டாங்களா? இல்லையே, நான் இப்ப கீழே இருந்து தானே வந்தேன். ரெஸ்ட் ரூம்லாம் ஓப்பன்ல இருக்கா? ரெஸ்ட் ரூமும் இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. ஏங்க ஏங்க ஐயோ, நம்ம லேட்டா காஃபி கொண்டு வந்தாலும் கோவப்பட்டுட்டாங்களா? இல்லையே, அத்தை கண்ண மக்கள சொன்னாங்களே இவர் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாருன்னு. அப்ப இன்னைக்கு நான் ரொம்ப கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனோ? கரெக்டா காஃபி கொண்டு வந்தலாம் நினைச்சேன். சமையல் பண்றதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏங்க சாரிங்க. ஏங்க எங்க இருக்கீங்க? போச்சு போச்சு, அவரை எழுந்துச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. காஃபி வரும் எதிர்பார்த்திருப்பாங்க. வரதுனால கோவமா கீழே போயிருப்பாங்களோ அதான் நினைக்கிறேன். ஏய் சகானம், ஏண்டி இப்படி இருக்கா? இப்பதான் வந்ததுமே கெட்ட பேர் வாங்க போறேன். கரெக்டா இருக்கணும்ல. அத்தை உனக்கு எவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பவும் உனக்கு மண்டையில ஏறலையே. போச்சு, இப்போ நம்ம மேல கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இப்ப எப்படி அவரை சமாதானப்படுத்துவேன்? போங்க, இப்படிதான் பயன்படுத்துவாங்களா? காஃபி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அந்த காஃபி கீழே கொட்டினதே நல்லது. இன்னி எத்தனை மணிக்கு காஃபி கொண்டு வரேன்? இதான் காஃபி கொண்டு வர டைமா? சாரிங்க, கொஞ்சம் சமையல் வேலை இருந்துச்சா, அதை பார்த்துட்டே இருந்த பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்லயே இருந்துட்டேன். உங்களுக்கு காஃபி கொடுக்கணுங்கிறது மறந்து போச்சுங்க. அத்தை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கொண்டு வர முடியும். சாரி. சாரியா? அதெல்லாம் சாரிலாம் செல்லுபடி ஆகாது. தப்பு பண்ணிட்டலாம். அப்ப நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும். பனிஷ்மெண்டா? என்ன பண்ணுவீங்க? நீல் டவுன் பண்ண சொல்லுவீங்களா? நீல் டவுனா? என்னடி சொல்றேன்? இல்ல கையை காட்ட சொல்லி முட்டியில பெரும்பாலும் அடிப்பீங்களா? அடியே, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஏண்டி நீ காலேஜுக்கு போய் படிச்சதானே? ஆமாங்க, வெற்றியை கேட்டு பாருங்க. நானும் வெற்றி ஒண்ணு தானே படிச்சோம். ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த டவுட்? நீ சொன்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் ஸ்கூல்ல தானே தருவாங்க. நீ ஸ்கூல்ல தாண்டி காலேஜுக்கு போயிட்டு தாண்டி வந்திருக்கான். இன்னமும் நீல் டவுன் முட்டியில பெரும்பாலும் அடிக்கிறது இதெல்லாம் என்ன உனக்கு காலேஜ்ல பண்ணாங்க என்ன? நீங்க தானே சொன்னீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் தர போறேன்னு. அதான் ஒருவேளை எப்படி பனிஷ் பண்ணுவீங்களோன்னு கேட்டேன். அடி பொண்டாட்டி, அந்த பனிஷ்மெண்ட் வேற. அது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஆனா இந்த பனிஷ்மெண்ட் வேற. புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். அது என்னங்க பனிஷ்மெண்ட்? அது அதாண்டி நைட் பனிஷ்மெண்ட். போங்க. என்னடி போங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுதான் பனிஷ்மெண்ட் சொன்னீங்களா? அப்போ அது பனிஷ்மெண்ட் இல்லையா? போங்க. அந்த பனிஷ்மெண்ட்லாம் இப்ப கொடுக்க கூடாது. அந்த பனிஷ்மெண்ட் இப்ப கொடுக்க கூடாதுன்னா நீ என்ன சமாதானப்படுத்தணுமே. சமாதானமா? அது எப்படி? சமாதானம் எப்படி படுத்தணும்னு நான் சொல்லி தரேன் பொண்டாட்டி. அதமா இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கதானே இருக்கேன். என்ன பண்றீங்க? நீ என்ன சமாதானப்படுத்தணும். அதுக்கு இப்படிதான் இப்படி பண்ணதான் சமாதானப்படுத்தணும். எப்படி? எப்படியா? ஆமாண்டி, இப்படிதான். இப்படி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கிறதுலாம் போதும். நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. நைட்டு வந்து மொத்தமா சமாதானப்படுத்திக்கோ. கிளம்புங்க. அப்படிதான் நேற்று நைட்டு நினைச்சோம். ஆனா ஒரு சின்ன ஒர்க் வந்ததுனால நான் வேலையில் பிஸி ஆயிட்டேன். வந்து பார்த்தா நீ தூங்கிட்டேன். நைட்டு எதுவுமே இல்லலாம். அதான் இப்போ போங்க. உங்களுக்கு விளையாட்டு தனத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. என்னது விளையாடுறானோ? சீரியஸாக கேட்டுட்டு இருக்கேன்டி. நேற்று நைட்டு மிஸ் ஆனதான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். அதான் பண்ணிடலாமா? அட்ஜஸ்ட் பண்ணிடுவோமா? வேணும். எனக்கு வேணும். நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. அத்தை மாமால வெளியில வெயிட் பண்றாங்க பாருங்க. வேதாத்தை கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு. நீங்க போங்க. வேதமால நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஊன்னு மட்டும் சொல்லலாம். நைட்டு மிஸ் ஆனதும் இப்போ முடிச்சுட்டு போயிடலாம். வேணும். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாயிடும். இது தப்பா நினைக்க என்னடி இருக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டிட்டு தானே கேட்க முடியும். அப்ப நான் கரெக்டா என் பொண்டாட்டிட்டு தானே கேட்கறோம். எனக்கு வேணும். இல்ல வேணும். நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. எவ்வளவு ஆசையா கேட்கறான். வேணாங்கிற? இல்ல விளையாடாதீங்க. அதான் சொன்னல நீங்க வருவீங்கன்னு. கீழே அத்தை மாமா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க. அவங்க வெயிட் பண்றாங்கன்றதுக்காக நான் எப்படி எல்லாத்தையும் மீட்டுட்டு போறது? பாரு, நைட்டு நான் வரதுக்குள்ள நீ தூங்கிட்டேன். சரி, தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நைட்டு அவனை ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ முடிச்சு தாண்டி இருக்கு. இப்போ டிஸ்டர்ப் பண்ணனா எப்படி பண்ணணும்ல? உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்ல? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கலாமா? வேணாம். அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேணாம். நீங்க அமைதியா சமத்த பிள்ளையா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க. கேட்டுட்டு இருந்த மத்தியா, அதான் என் தப்பு. கேட்கக்கூடாது. கேட்காம நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும்.
வேணாம் வேணாம். வேணாமா? ஓய், நைட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு எழுப்பக்கூடாதுன்னு அமைதியாக விட்டுட்டேன். எப்பவும் அமைதியாக இருந்தால் எப்படி? அமைதியாக இருக்க முடியாது. ஓகே, வேணுங்க வேணுங்க. விடுறதா? ஓய், ஏண்டி இது கூட இல்லைன்னா எப்படி? ஏய், நீ இப்போ போனா போட்டு வச்சுட்டு போகிறேன். நைட்டுக்கு கன்ஃபார்மாக இருக்கு. அவளை தூங்கன்னு வச்சுக்கேன், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. சரிம்மா, கிளம்புறேன். என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஈவினிங் சீக்கிரம் வரீங்களா? நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ஓப்பனிங்களா? கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும். வரீங்களா? இது கேட்கணுமாடி? வாங்கன்னு சொல்லு, வந்துடுறேன். கண்டிப்பாக வரேன். சரியா? ஈவினிங் 2 பேரும் வெளியில் போகலாம். ரெடி பண்ணாடி, கிளம்புறேன்னா? சரி வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு கிளம்புங்க. கண்டிப்பா. இன்னைக்கு சமையல் மேடம் தாச்சும், சாப்பிடாம போகணும். என்ன வரியா இல்லை தூக்கிட்டு போவோம்? தூக்கிட்டோம். வேணும் வேணும், நான் நடந்து வரேன். வேதா, சைட்டுக்கா கிளம்புறேன்? இல்ல சிவா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கேன். சிவா நீங்க? இல்லைம்மா, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ மீட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே, நீ பார்த்து ஃபங்க்ஷனுக்கு போயிடு, நான் மீட்டிங் கிளம்புறேன். ஆமாண்ணா, மீட்டிங் இருக்குன்னு நேற்று நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களா? ஓகே சிவா, நீங்கள் மீட்டிங் கிளம்புங்க. வேதா, என்னம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? நான் ஏதாவது பண்ணணுமா? சச்சா, ப்ராப்ளம்லாம் இல்லை சிவா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஸ்வேதா வரா, அவளை பிக்கப் பண்ணணும். வெற்றியை தான் பிக்கப் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் வெற்றி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டான். சரி, உங்களை அனுப்பலாம்னு நினச்சா நீங்கள் மீட்டிங் பண்ணிட்டீங்களே, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன வேதா, இதுக்கு யோசிக்கணும்? டிரைவர் அனுப்பிவிடு, டிரைவர் பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்ட் சிவா, நான் டிரைவரை தான் அனுப்பலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ டிரைவர் என் கூட வரணும்ல, நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. அட ஆமாம்ல. இப்போ என்ன பண்ணா? அதான் சிவா, எனக்கும் தெரியல. இப்போ யார் அனுப்புறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிவா, நம்ம இங்கே அனுப்பினா என்ன? இங்கேண்ணா, இங்கே நீ சைட்டுக்கு போக சொல்லியிருக்கல? இல்லை சிவா, அது மேனேஜர் இருக்காங்களா, மேனேஜர் பார்த்துக்க போறாரு. ஒரு ஹாஃப் டே தானே, ஸ்வேதா பிக்கப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கூட அப்புறமா இனியன் ஆஃபீஸ்க்கு போகலாம்ல. கரெக்ட் தான் வேதா. அப்போ இனியன் கிட்ட சொல்லு. ஆமாம் சிவா, அதான் பண்ணலான்னு இருக்கேன். இனியன் வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன். இனியன் இன்னும் கீழே இறங்கலையே. அப்போ உன் பையன் ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் கீழே இறங்கல. நீங்கள் ஆஃபீஸ்க்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பாம இருக்கீங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க சிவா. அதெல்லாம் எதுவும் இருக்காது, இனியன் கிளம்பிட்டு இருப்பான். சும்மா ஏதாவது என் பையனை ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. உன் பையன் தானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏங்க கிளம்புங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. எனக்கு தெரியும் எப்போ போகணும் போகக்கூடாதுன்னு. அதில் டைம் நிறைய இருக்கு, போகலாம், ஒரு உண்மையாக போகலாம். இதுதான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. எனக்கும் கிளம்பணும் தான் இருக்கு, ஆனால் போகதான் மனசு இல்லையே. போங்க, டைம் ஆகுதுல்ல, நீங்கள் கிளம்புங்க. இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகாம விட்டுடலாமான்னு தோணுது. போகாம விட்டுட்டா அதெல்லாம் தப்பு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, ஈவினிங் சீக்கிரம் வாங்க, நம்ம புக் வாங்க போனோம்ல. இல்லைம்மா, ஆஃபீஸ்க்கு போகாம லீவ் போட்டுட்டேன். மதியம் வரைக்கும் முக்கியமான வேலைலாம் இருக்கும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங்க்கா நம்ம வெளியில் போய் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பண்ணிடலாமா? இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. இப்படி தாண்டி பண்ணுவேன், நான் வேலைக்கு போகல. சிவா, சும்மா என் பையனை ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. இப்போ பாருங்க, நீன்னு கூப்பிட்டா டகான்னு வந்து நிற்பான் பாருங்க, அவன் ரெடி ஆகிட்டு தான் இருப்பான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லாரும் உங்களை மாதிரி நினைக்கலாமா? கூப்பிட்டு உன் பையனை கூப்பிட்டு தான் வந்து நிற்கிறான்னு நானும் பார்க்குறேன். எனக்கு தான் இங்கே எதுவும் கிடைக்க மாட்டேது. ஏன் பிள்ளையாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. சிவா பாருங்க, இப்போ நான் கூப்பிட்டது என் பையன் எப்படி வந்து நிற்கிறான்ட்டு. இனியா 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 இனியா. ஐயோ வேதமா, என்னடி சிரிக்கிறேன்? இல்ல, வேதாத்தா இனியான்னு கூப்பிட்டாங்க, அதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? வேதாத்தானா உங்களுக்கு பயமா? ஆமா, அம்மானா எல்லாருக்கும் பயம் தானே. நீங்க உண்மையான அத்தைக்கிட்ட பயப்பட மாட்டீங்க? போக போக புரியும் ஏன் அந்த அம்மாவுக்கு பயப்படல, இந்த அம்மாவுக்கு பயப்படுறேன். வேதாம்மானா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் ரகடும் கூட. அவங்க கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போய் நிற்கணும். கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி சரி, அம்மா கூப்பிட்றாங்க, நான் போறேன், நீ வரியா? உங்களுக்கே பயமா இருக்கலாம், அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ பொண்டாட்டி வேதம்மா இடத்துக்கு கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எதையும் நம்ம தப்பா பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால அதுக்காக பயப்பட வேண்டாம், பட் நம்ம கரெக்டாக நடந்துக்கணும், அவ்வளோதான். சரி சரி, அம்மா கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நான் போறேன். நான் போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டேன், ஆஃபீஸ் கிளம்புறேன். இல்ல நானும் வரேன். எதுக்கு? நான் கிளம்பிக்கிறேன் விட. இல்ல பரவாயில்ல, நானும் வருவேன். நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்களா, வழி அனுப்பணும்ல. சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா, அம்மா கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, போலாமா? போலாங்க. கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? உன் பையன் வந்தானா? நான் சொன்னதுதான், இப்போவாது ஒத்துக்க. உன் பையன் உன்ன மாதிரியா இல்லை என்ன மாதிரியானு? அப்படியா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்த மாட்டேன், உன் பையன் வந்தா நிற்க போறான். திரும்பி தான் பாருங்களேன். வேதம்மா கூப்பிட்டீங்க? ஆட்ட பாவி.
அம்மாக்கு தப்பான பிள்ளையா பிறந்திருக்கான். பொண்டாட்டி கிட்ட கொஞ்சிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ கூப்பிட்ட குரல ஓடி வந்து நிக்கிறான். எப்படா இப்படிலாம் இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறதால தானே இவ என்ன வச்சு செய்யறான். சிவா பாத்தீங்களா, இனி என்ன கூப்பிட்டது உடனே வந்து நிக்கிறான் பாருங்க. நீங்க வேற என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? வேறையா? அம்மா என்னம்மா? அப்பா என்னப்பா சொன்னீங்க? அட போடா, உன் மேல உள்ள நம்பிக்கையில நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா? அப்பா என்னப்பா என்னன்னு சொல்லுங்க. ஆட போடா, உன்னால என் பையன் சொல்லிக்க எனக்கு அவமானமா இருக்கிறான். இந்த டைமுக்குலாம் உன் பொண்டாட்டி கூட ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். உன் வேதாமா கூப்பிட்டான்னு ஓடி வந்து நிக்கிற. நீ எல்லாம் என்னடா பையன்? அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லையா, உங்க அப்பா காலையில இருந்து கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்காரு. அதனால அவர் அப்படிதான் பேசுவார். அதெல்லாம் கண்டுக்காதா. ஓகேங்க, நீ சைட்டுக்கு தானே கிளம்பிருக்க? ஆமாம்மா, நிமிஷம் சைட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது பண்ணிட்டு அப்புறம் சைட்டுக்கு போறியா? ஹெல்ப்பா என்னன்னு சொல்லுங்கம்மா, பண்றேன். அது ஒண்ணும் இல்லையா, நம்ம ஸ்வேதா இருக்காளா, அவன் எனக்கு லண்டன்ல இருந்து வரான். ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணணும். போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துறியா? ஸ்வீட்டா பிக்கப் பண்ணணுமா? சரிம்மா, நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். இனியா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைம்மா. நான் ஸ்வீட்டா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்டுக்கு போறேன். தேங்க்ஸ் இனியா. டிரைவர் தான் அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனால் அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஸோ டிரைவர் என்ன கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? வெற்றி போக சொன்னாலும் பார்த்தேன். பட் வெற்றி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்னு வெற்றியும் சக்தியும் கிளம்பிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கும் முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ எல்லாருமே வேலையில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உன்னோட ஒர்க்கை ஒரு ஹாஃப் டே தள்ளி வைக்க வச்சிருக்கேன். தப்பா எடுத்துக்காத. என்னம்மா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிறேன். நான் போய் ஸ்வீட்டா பிக்கப் பண்ண அவ்வளோதானே, கூட்டிட்டு வந்துடுறேம்மா. வாசக்காரி ஆள கொல்லும் வாசக்காரி உடம்பு நெஞ்சக்கிரி நீ உள்ள வந்த கெட்டிக்காரி. போதையில்லை, புல்லட் பீர் அழிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா கனவுல நீதானே. ஐயோ ஐயோ, இவனுக்கு என்னாச்சு? திடீர்னு சிரிக்கிறான், ஐயோங்கிறான். டேய் சக்தி, சக்தி, அண்ணா குட் மார்னிங். அங்கிள் குட் மார்னிங். ஆண்டி குட் மார்னிங். சகனானி குட் மார்னிங். சக்தி நீ எங்க இருந்து வர? ஆண்டி நான் ரூம்ல இருந்து வரேன். ஏன் ஆண்டி இப்படி கேக்குறீங்க? ரூம்ல இருந்தா? அப்ப வெற்றி? வெற்றி காலையில கிளம்பி வெளில போயிட்டானே ஆண்டி. ஏன் ஆண்டி வெற்றிக்கு ஏதாவது பேசணுமா? சக்தி வெற்றி வெளில போயிட்டான், நீ வெளில போல? நான் போல ஆண்டி. போகலையா? அப்போ வெற்றி மட்டும் தனியா போயிருக்கானா? என்ன ஆண்டி வெற்றி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையா என்ன தனியா போயிருக்கானான்னு கேக்குறீங்க? ஆம்பளை பையன் ஆண்டி. தனியா எங்க வேணா போலாமே. ஓ உங்க பையனை தனியா வெளில அனுப்பிட்டு உங்களுக்கு கோவமா ஆண்டி? சக்தி என்ன உளறிட்டு இருக்க? இன்னைக்கு நீயும் வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே ஸ்வேதாவை பிக்கப் பண்ண கூட போகல. ஓத்தோடி இப்படி ஒரு மேட்டர் இருக்கலாம். ஐயோ நேற்று சமாளிக்கிறதுக்கு நான் தானே இப்படி ஒரு பிட்டையே போட்டேன். இதை மறந்து தொலைச்சிட்டோமே. நல்ல வேலை ஆண்டி கிட்ட வேற எதுவும் சொல்லல. ஆனா இப்ப எப்படி ஆண்டி சமாளிக்கிறது? என்ன சக்தி வரவங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே, அப்ப நீயே போகணும்ல. நீயே வெற்றி தானே போறேன்னு சொன்னீங்க, இப்ப வெற்றி மட்டும் போயிருக்கா நீ போகலன்ற. என்னாச்சு? வாட் ஹேப்பன் சக்தி? ஐயோ ஆண்டி வேற லென்த்தா கேள்வி கேட்கறாங்களே. நமக்கு கேள்வினாலே பிடிக்காது, இப்ப பதில் சொல்றது கஷ்டமாச்சு. என்ன பண்ணி தொலைக்கிறது? ஐயோ ஆண்டியை சமாளிக்கிறது பெரிய விஷயமாச்சு. சக்தி வேதா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியாது பாரு, இவர் வேற எடுத்து கொடுக்குறாரு. அங்கிள் உங்க பையனை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பிட்ட போட்டேன், இப்ப என்ன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு. என்ன ஒருத்த முடிய சரியில்லையே. டேய் அம்மா உங்ககிட்ட தான் கேட்கறாங்க. அடுத்து இவர் வேற என் இடத்துல இருந்து பாருங்க. ஆண்டி கேள்வி கேட்டுட்டாங்க தான், பதில் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். எனக்கு தான் பதில் தெரியாது. டேய் எதுவும் ரியாக்ஷன் கொடுட்டான். ஒண்ணு வாய் திறந்து பேசு, இல்ல எதாவது ரியாக்ட் பண்ணு. இப்ப சில மாதிரி என்னடா அர்த்தம்? சக்தி வாட் ஹேப்பன்? ஏய் உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம், பதில் சொல்லு. ஏய் வெற்றி உனக்கு என்ன ஜாலியா வாழ பார்க்க போயிட்டு நீங்க குடும்பமா சேர்ந்து என்ன வச்சு கும்மி அடிக்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஆமா முதல்ல ரியாக்ஷன் வேற கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள நான் கதறது எனக்கு மட்டும் தானே தெரியும். இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சக்தி ஐ நம்ம ஆளு. ஐயோ இப்ப சந்தோஷப்பட கூட முடியாது. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? என்ன சக்தி பாத்தீங்க? என்கிட்ட டேப்லெட் கேட்டீங்களா? ரொம்ப ஹெடேக்கா இருக்குன்னு நீங்க கேட்கும்போது எனக்கு கிடைக்கல. இப்பதான் பார்த்தேன் இருந்தது. என்னங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க, ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொன்னீங்களா, டேப்லெட் எடுத்துக்கோங்க. அதனால வெற்றி கூப்பிட்டு போகல நீங்க. சக்தி உனக்கு ஹெடேக்கா? அது ஆமா ஆண்டி, மார்னிங் வந்து ரொம்ப ஹெடேக்கா இருக்கு, டேப்லெட் இருந்தா கிடைக்குமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அஞ்சலிக்கிட்டையும் கேட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் இருங்க இருக்கான்னு பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னேன். இப்பதான் ஆண்டி கிடைச்சது, அதான் எடுத்துட்டு வந்தேன். மார்னிங் இவங்களும் வெற்றி வெளியில கிளம்பத்துக்காக இருந்தாங்க. ஆனா இவருக்கு ஹெடேக்கா இருக்கிறதுனால போகலன்னு நினைக்கிறேன். வெற்றிக்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க சக்தி. சக்தி உனக்கு ஹெடேக்கா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நாங்க வேற எல்லாரும் உனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிட்டோம். ஆமா ஆண்டி ரொம்ப தலைவலியா இருந்ததும் அதான் வெற்றிக்கிட்ட நீ முன்னாடி போடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். இப்பதான் கிளம்பலான்னு வெளியில வந்தேன்.
அதுக்குள்ள நீங்களா கேட்டுட்டீங்க. ஓ அதான் வெற்றி மட்டும் தனியாக போயிருக்கானா? ஓகே சக்தி, சரி நீ டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. நீ வெளியெல்லாம் போக வேண்டாம் சரியா? வெற்றி பார்த்துட்டு வருவான். சரிங்க ஆண்டி. பையன் திருட்டு மாதிரி முடிக்கிறானே, இதுல வேற என்ன விஷயம் இருக்கு? அண்ணன் எதுக்கு இப்படி பாக்குறாரு? நம்பலையோ? ஆமா நம்பல. உனக்கு தலைவலி வந்து நீ வெற்றி கூட போகாம இருக்க, இதை நான் நம்புவேன். டேய் என்ன விஷயம்? அண்ணா வெற்றி ஆளாக்க பார்க்க போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. அட்ட போவீங்களோ? என்ன தைரியடா உங்களுக்கு? டேய் அதான் அம்மா கேட்க கேட்க ஒன்றும் வாய் பேச முடியாம திருட்டு போய் முடிச்சியும். ஆமா ஆன்ட்டி சாதாரணமா கேட்டாலே வாயிலிருந்து வார்த்தை வராது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கேட்டா எனக்கு எப்படி வார்த்தை வரும்? அதை என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டேன். டேய் ஆனா நீங்க பண்றீங்க பாரு. சரி அதெல்லாம் போகட்டும். வெற்றியை அவைய பார்க்க போயிருக்கான், வெற்றியை காப்பாத்த நீ திருத்திருந்து முடிச்ச. ஆனா சம்மந்தமே இல்லாம உன்னை மாலை வந்து காப்பாத்துறான். ஏய் இங்க என்ன நடக்குது? அது அது வந்துன்னா டேய் என்னடா இந்த ஆசை வழியிடும்? அப்போ கட் பண்ணிட்டியோ? போங்கண்ணா எனக்கு வைக்கமா வருது. அது போவி. ஓ அப்போ மாலுவோட மாற்றத்துக்கு இதுதான் காரணமோ? நல்லா இருக்குடா, ரொம்பவே நல்லா இருக்கு. போங்கண்ணா. தேங்க்ஸ். நீங்க வெற்றிக்காக பாத்தீங்க, நான் உங்களுக்காக பார்த்தேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ்லாம் வேண்டாம். அழகு அறிவு ஒருத்தந்தா அடட்டால் விட்டே அதிர்ஷ்டந்தா இரவும் பகலும் பாட்டுதா இனிமே வாழ்க்கை ஸ்வீட்டுதா பச்சடியும் கிச்சடியும் சமப்பா இவ பச்சரிசி கொண்ட வச்ச அல்வா அல்வா 10 மணி ஆக வர பொறுப்பா நீ அப்புறம் தாமதிச்ச பெரியா வெடிவா. டேய் போதும்டா, ரொம்ப சைட் அடிக்காதடா. இனியா அம்மா. இனியா ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ சைட்டு கிளம்பு. சரிங்கம்மா. சக்தி நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. வெற்றிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கேளு. பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. கண்டிப்பா ஆண்டி. ஓகே சிவா, நான் ஃபங்க்ஷன் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரி வேதா, பார்த்து கிளம்பு. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு எப்போ வரல? சரியா டைம் சொல்ல முடியாது, பட் வந்துடு. நீங்க மீட்டிங்ல இருங்க, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே வேதா, கிளம்பு. நானும் கிளம்புறேன். அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது பாய்மே